ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எண்ணதார் சுவாமி காளஹஸ்தியில பாட்ட ரகசியமோ ஏதோ அங்க பரீட்சை வச்சிருக்கேன். அந்த பரீட்சைக்கு போக போறேன். அதுக்காக சுவாமின்ற வந்திருக்கார். அவர் பூர்வம் எல்லாம் நோட்டு பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு துவாதசி காத்தால 8:30 மணி 9 மணிக்குள்ள பாரணம் ஆயிடுத்து. ஒரு 9:30 மணி 9:45 மணி இருக்கும். அவருக்கே எக்ஸ்க்ளூசிவா நீ தினம் முழுக்க அவருக்கே விட்டுட்டேன். அவர் நின்றுண்டு அந்த பாட்டரசு புஸ்தகத்தையும் மொத்தம் வச்சுட்டு, அந்த காலத்து புஸ்தகம் மூலம் மாத்திரம் இருக்கும், அந்த காஞ்சிபுரத்துல போட்ட புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு அவர் எங்கெங்கெல்லாம் சந்தேகம்னு சொன்னாரோ அதெல்லாம் வந்து சொல்லிருக்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சொன்னார். அதுவும் முதல் நாள்லாம் உபவாசம், இதை பத்தி ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் அமைப்பு சுவாமி என்னதார் சுவாமி மகாமேதாவி, அவருக்கு என்ன நாம சொல்ல போறோமா, சர்டிபிகேட் கொடுக்க போறோமா, அவர் எங்கெங்க சந்தேகம் இருக்குமோ அந்த இடத்துக்கு தான் வச்சுட்டு இருப்பேன். அது என்னென்ன நோட் பண்ணிட்டு வந்தாரோ அங்கெல்லாம் சுவாமியினுடைய புஸ்தகத்துல திருத்திருப்பேன். இது பாடம் தப்பு, அதுல புஸ்தகத்துல எழுதிருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டோ அது மொத்தத்தையும் அப்படியே மாத்தி பண்ணிட்டு அன்னைக்கு சேவிச்சுட்டு கடைசியில சாயங்காலம் 4 மணிக்கு சேவிச்சுட்டு, இந்த மாதிரி நான் சுவாமி வந்து தெரியாதுன்றதை பத்தி அர்த்தம் இல்லை, எதிர்பார்க்காத கூட சிலது நடக்கிறதுன்றதுக்கு தக்கம்தான். இந்த மாதிரி எல்லாம் சாய்ப்பேர், எதுவும் எந்த புத்தகமும் இல்லாத எந்த இதுவும் இல்லைன்னா மீமாம்சை வேதாந்தம் தான் அப்படி சாய்ப்பேர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். மீமாம்சையும் இந்த மாதிரி சாய்க்கிறேன்னு சொன்ன உடனே பார்த்த உடனே அது தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்கு. அவ்வளவு ஒரு சுவாமியினுடைய ஒரு மேதா விலாசம், மேத பிரதிப. இது மேத பிரதிபன்னு சொல்லச்சு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மேதன்றது தாரணத்துல போய் சொல்றது, அதாவது நாம ஒரு பாடம் வாசிக்கிறோம், வாசிச்ச பிறகு அதை புரிஞ்சுண்டு மனசுல இருத்துண்டு எப்பவும் ஞாபகத்தோட இருந்துட்டு இருக்கிறது, அந்த விஷயத்துல நல்லா மறக்காத இருக்கிறது இருக்க, இது மேத்தினுடைய காரியம். பிரதிபன்றது என்னன்னு கேட்டோம்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சாஸ்திரம் சொல்றோம், அதாவது ஏதாவது சபையில சொல்லிட்டு வரச்சு இது என்ன விஷயத்த எதை சொன்னா இது சமன்வயம் ஆகுன்றதுக்கு வரச்சு அந்த பிரதிபை போகணும். அந்த சமயத்துக்கு எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க சொல்லியிருக்கிறத கொண்டு வந்து அன்வைத்து சொல்லணும்ன்றது இருக்க, அதுக்கு பிரதிபை போகணும். இப்படி மேத பிரதிபை என்னென்னலாம் ஞான விஷயமாக சொல்லலாமோ அத்தனையும் சுவாமி விஷயத்துல இருந்திருக்கு. அதை நினைச்சு பாக்குறேன்.